கோவையில் 7, 8 ஆகிய தேதிகளில் 4 சட்டமன்ற தொகுதிகளில் மேற்கொண்ட பிரச்சார பயணத்தில் தனி பெரும்பான்மையுடன் ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கும் என்று இபிஎஸ் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என 7, 8 ஆகிய இந்த 2 தேதிகளில் கோவையில் 4 சட்டமன்ற தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் செய்தார். அந்த பிரச்சாரம் போது பல விஷயங்களை மேற்கோள் காட்டி அவர் கூறினார். அது தொடர்பாக அவர் இன்றைய தினம் வெளியிடக்கூடிய அறிக்கையில், திமுக ஆட்சியில் காட்டாட்சியும் கொடுங்கோல் ஆட்சியும் பற்றி எனக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் விவசாயிகள், நெசவாளர்கள், குடியிருப்போர் நல சங்கத்தினர், செங்கல் சூளை உற்பத்தியாளர்கள், நகை தொழில் செய்பவர்கள், சிறு குறு தொழில் நிறுவனத்தார், பஞ்சாலை உரிமையாளர்கள் என இன்னிலடங்காதரை இந்த பயணத்தின் போது சந்தித்தேன் எனும் பல தரப்பட்ட மக்களை, பல வகையில் கஷ்டப்படும் மக்களை நேருக்கு நேராக சந்தித்தேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுக ஆட்சி அமைந்தில் கடந்த 10 லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்கி படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தருவோம் என சொன்னீர்கள், செய்தீர்களா என்று அவரும் கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் அரசு துறையில் காலியாக உள்ள 3 லட்சம் காலிப்பணிகள் நிரப்பப்படும் என்று தெரிவித்தீர்கள், அதையும் செய்தீர்களா என்று அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் அரசாங்க ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என சொன்னீர்களே, செய்தீர்களா என திமுக ஆட்சியை நோக்கி பல கேள்விகளை அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழக மக்கள் உங்கள் ஆட்சியின் மீதும் தற்போது கோபம் கொண்டிருக்கிறார் என்று அறிந்துதான் உங்களுக்கு ஜுரம் வந்துவிட்டதா என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் வெற்று விளம்பரங்கள் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்பவர் யார் என்பதை மக்களுக்கு தெரிந்துவிட்டது என்றும் அதைத்தான் எனது எழுச்சி பயணத்தின் போது மக்களிடம் என கோரிக்கையாக வைத்திருக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் 2026 ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் என்றும் அனைத்து தரப்பு மக்களின் பேராதருடன் அதிமுக மீண்டும் அரியணையில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் தனது அறிக்கையில் அவர் கூறியிருக்கிறார்.